நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கு. ஆனா எல்லா கட்சியும் வலதுசாரியா இடதுசாரியான்ற பிரச்சனையும் இருக்கு. இந்த கட்சியெல்லாம் பேர் இருக்குது தெரியும்ல, அந்த பேருக்கான ஃபுல் விவரம் என்ன அப்படின்றது இந்த மக்களுக்கு தெரியுமா? இந்த வலதுசாரி இடதுசாரின்றாங்களே, அப்படின்னா என்னன்னு இந்த மக்களுக்கு தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு அரசியல் தான் எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசக்கூடிய அரசியல்ல கொள்கை ரீதியான அரசியல்களை பேசுறதை விட்டுட்டாங்க. இந்த வலதுசாரி இடதுசாரினால நிறைய பேருக்கு தெரிய மாட்டேதுன்னு சொல்றாங்களே, நம்ம மக்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துருவோம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வலதுசாரி இடதுசாரின்னு சொல்றாங்களே, அது கேள்விப்பட்டுக்கிறீங்களா எங்கேயாச்சும்? கேள்விப்பட்டதே இல்ல. வலதுசாரி இடதுசாரின்னு சொல்றாங்களே, அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நீங்க புதுசா நீங்க தான் சொல்றீங்க. நான் தான் சொல்றேன். இல்ல, ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எந்த இடத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க? அது வந்து வெளியில தான் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோம். வெளியில தான் அந்த மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் கட்டுவாங்க. ஐயருங்க கட்டுவாங்க. ஐயருங்க யாரு? வலதுசாரின்னு சொல்லுவாங்க அந்த சைடு. நீங்க வலதுசாரி இடதுசாரின்னு சொல்றீங்க, அந்த சைடு மணிசாரின்னு சொல்லுவாங்க. பேர் மட்டும் வேற. ஆமா, அவ்வளவுதான். அது ஏன் அப்படி சொல்றாங்க? மேக்ஸிமம் ஐயருங்க தான் அந்த மாதிரி. அது அவங்களோட கலாச்சாரம் ஒரு இது மாதிரி தெரியல, அடையாளம்னு சொல்லலாம். அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வலதுசாரி இடதுசாரி பிரிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அது அந்த அளவுக்கு தெரியாது, ஏதோ தெரிஞ்சது சொல்லியிருக்கோம். வலதுசாரி என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. வலதுசாரியா? இது வந்து அண்ணா காலத்துக்கு முன்னாடி இருந்தே வலதுசாரி இடதுசாரி வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை மாத்திட்டாங்க. மற்றபடி இல்ல, கேரளாவில் கூட்டணி, தமிழ்நாட்டுல எதிர்ப்பு. ஒரு சில கட்சி மாறி மாறி, அதாவது கொள்கையில மாற்று கருத்து உள்ள கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப இதுல வலதுசாரி அப்படின்னா எந்த கட்சி சொல்லுவீங்க? வலதுசாரி கட்சின்னா அது வந்து பிரச்சனையை முன்னெடுக்கிறது வலதுசாரி. ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து நிற்பது வந்து இடதுசாரி. அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறது இடதுசாரி. சரி, ஓகே. இந்த வலதுசாரி இடதுசாரி பிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஆரம்பத்துல இருந்து முதல்ல கம்யூனிஸ்ட் நாடு உருவானது சீனா. அதுக்கப்புறம் ரஷ்யா கம்யூனிஸ்ட் தான். ஜெர்மனி கம்யூனிஸ்ட் தான். கியூபா பிடல் காஸ்ட்ரோ அவரும் கம்யூனிஸ்ட் தான். அது டோட்டலா. அர்ஜென்டினா ஐ டோன்ட் நோ. சேகுவாரா அர்ஜென்டினா சேகுவாரா அவர் ஒரு புரட்சியாளர் தான். இது மொத்தத்துல இவங்க வந்து பிரிச்சது காரணம் ரஷ்யா துண்டு துண்டா உடைக்கும் போது தான் பிரச்சனையே. அதுல இருந்து உருவான இடதுசாரி வலதுசாரி அதுல இருந்து உருவானதுதான் வலதுசாரி இடதுசாரி சொல்றாங்கல்ல, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லப்பா, கேள்விப்பட்டதே இல்லையா? இல்ல. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தெரியும்ல? தெரியும். அதே மாதிரி வலதுசாரிகள் இடதுசாரிகள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் விங்ஸ் லெஃப்ட் விங்ஸ் மாதிரி கேள்விப்பட்டீங்களா? நிறைய இப்பதான் கேள்விப்பட்டேன். இது முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டது இல்ல. ஆனா சமீப காலமா இது அரசியல் சார்ந்த ரொம்ப கேள்விப்பட்டேன். எங்களுக்கு நம்ம சிஎம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இது பத்தின விழிப்புணர்வே வருது. அதனால இப்பதான் கேள்விப்படுறோம். சரி, ஓகே. வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு சொல்றாங்களா, என்னன்னு? கம்யூனிஸ்ட். அவங்க யாரு? அவங்க யாருன்னா வலதுசாரி இடதுசாரினா அந்த சிபியு சிபிஎம். சிபிஐ சிபிஎம் அவங்க ரெண்டு பேரும். அவங்க தான் வலதுசாரி இடதுசாரியா? இல்ல, இடதுசாரிகள் தான் அவங்க. வலதுசாரினா வந்து நம்மளோட ஆள்றவங்கள, அந்த மாதிரி ஆள்றவங்கள வலதுசாரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட உண்மைன்னா அது. சரி, இதுல ஏன் வலதுசாரி இடதுசாரி பிரிக்கிறாங்க தெரியுமா? எதனால பிரிச்சாங்க? படிச்சு அதை பத்தி வேணாம். சரி, ஓகே. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை கட்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, அப்புறம் நாம் தமிழர், விடுதலை. ஓகே, நான் இது எல்லாத்துக்கும் ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கும்ல. இப்ப டிஎம்கே சொல்றோம், ஏடிஎம்கே சொல்றோம், டிவிகே சொல்றோம்ல. இந்த ஷார்ட் ஃபார்ம் சொல்றேன், அதோட ஃபுல் பேர் சொல்லுங்க. ஓகேவா? தயாரா? பக்கா ரெடியா இருக்காங்க. டிஎம்கே எங்க கை கட்டிங்க? திராவிட முன்னேற்ற கழகம். யார் வேணாலும் சொல்லலாம், ரெண்டு பேருக்கு ஆப்ஷன் தான். ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். டிவிகே தமிழக வெற்றி கழகம். ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க. பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி. ஓகே. பிஎம்கே பாமக. பாட்டாளி மக்கள் கட்சி. சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி. சூப்பர். நீங்க அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே. என்டிகே நாம் தமிழர் கட்சி. ஓகே, சூப்பர். ஐஎன்சி அது இப்பதான் நாங்க கேள்வியே படுறோம். எங்களுக்கே தெரியாது.
அது இது தெரியல. தே.க சொல்லுவாங்க. தேக்கா தெரியல. ஓகே, நம்பர் 1 நோட் பண்ணி வச்சுங்க. PMK பாமக. பாமக கட்சி இருக்குது. ஆனா அது தெரியல ஆன்சர். ஓகே, இது தெரியல, இது கொஞ்சம் சரி. VCK சிறுத்தைகள். திரும்ப விடுதலை சிறுத்தைகள். நீங்க ஓகே, கரெக்டா வந்துருச்சு. MDMK மதிமுக. மக்கள் குறை தீர்க்கும் மக்கள் குறை தீர்க்கும் கட்சி. எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இல்ல. ஒரு கட்சி கூட இல்ல. அந்த மாதிரி இல்ல. யாருங்க இதை சொல்லிட்டாங்க. இல்ல நல்லா என்ன செய்யறாங்க வாங்க நீங்க சொல்லுங்க, என்ன நல்லா போல என்ன நல்லா போகுது. நாங்க என்ன சொல்ல போனா போல. சரி, நம்ம அதை விட்டுரும், நம்ம இதுக்குள்ள வருவோம். CPI CPM ரெண்டுமே நோ. AMMK அமமுக. கேள்விப்பட்டதே இல்லப்பா. கேள்விப்பட்டதே இல்ல. AMMK அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். சூப்பர்ண்ணா. MMK மக்கள் முன்னேற்ற கழகமா மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகமா தெரியல. இல்ல, மறுமலர்ச்சின்றது ஒண்ணுத்துல மட்டும்தான் வருது. அப்படிங்களா? ஆமா, அது அண்ணன் வைகோ அண்ணன் கட்சி. MMK தெரியலீங்களே. TMC தமாக. தமிழ் மாநில காங்கிரஸ். அதே MMK சொன்னல, தமிழ் மாமக. பாய் கட்சியான்னு தெரியல. அப்படியும் இருக்கலாம், ஆனா அப்படியும் இருக்காது. தெரியலீங்களா? சரி. IUML அது வந்து அதுவும் இருக்கலாம். இல்ல முஸ்லிம் கட்சி தான் தெரியும். IUML இல்லாமலையும் இருக்கலாம். கிட்டத்தட்ட கரெக்ட். அதுல ஒரு வார்த்தை கரெக்ட்னு வச்சுக்கோங்க. தமிமுன் அன்சாரின்னு அவரோட இதுதான், ஆனா தெரியலைங்க அது ஃபுல்லா என்ன. சரி. KMDK கோமாதேகா கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம். PT தமிழ்லயே சொல்லுங்களேன். பூத்தா. தெரியல. புரட்சி தலைவரா? இல்ல ஒத்துக்கொள்ளப்படாது. பூத்தானா நியூ தமிழ். அப்படிங்களா? புதிய தமிழகம். புரட்சி பாரதம் புதிய தமிழகம். அப்புறம் AISMK தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா AISAMK. சாமாக்கான்னும் போதே நீங்க பிடிச்சிருக்கணும். அனைத்து இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. சூப்பர்ண்ணா. இந்த கட்சி நல்லா வரும்னு நாங்க ஆசைப்பட்டோம். இந்த கட்சியுமே நல்லா இப்படி வந்தா நாங்க இன்னும் எங்க போறது? இந்த கட்சி இன்னும் ஜாஸ்தியா போக மாட்டிருக்கு எங்களுக்கு. ஐயோ, விலைவாசி ஊருப்பட்ட விலைவாசி ஏறிட்டு அரிசி வந்து எல்லாமே பரவாயில்ல. உண்மையான இது இப்ப வந்து டபுள் மடங்கு ஏறி இருக்கு. இப்போ வச்சிருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க, ரைட்டு. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? சிலிண்டர் விலையே 977 ரூபாய் இருந்தாங்க. 1050 ரூபாய் சொல்லக்கூடாது. நீங்க சிலிண்டர் விலையே இந்த அளவுக்கு ஒட்டுக்கா ஏத்தனா எப்படி? என்ன வாரத்துக்கு டைம் ஏத்திட்டு இருந்தாங்க. 1650 ரூபாய் 1800 இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்கம்மா. நாங்களா என்ன பண்ணுவோம்? ரேஷன் கடை அரிசியை நாங்க சாப்பிட்டு தான் இருக்கிறோம். அதே பொழுது ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு நாளைக்கு வரும்? மத்தபடி கையில தானே வாங்கி ஆகணும். எப்படி சமாளிக்க சாப்பிட முடியும்? 20 கிலோ அரிசி வச்சு எத்தனை நாள் சமைக்க முடியும்? காலையில சாயந்தரமா சமைச்சிட்டு இருந்தா பொழுதுனிக்கு அது ஒரு மாசத்துக்கு வருங்களா? அதுதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். சரி, நாங்க கேக்குறத உங்களுக்கு தப்பா பட்டாலையும் நாங்க ஒன்னும் இது பண்றது இல்ல. எங்களோட ஆதங்கத்தை நாங்க சொல்றோம். வலதுசாரி இடதுசாரி மட்டும் சொல்லிடுறேன். அது வலதுசாரி இடதுசாரி அப்படின்றது என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஆட்சி அதிகாரமும் இருக்கு இல்லையா? இந்த ஆட்சி அதிகாரம் என்னைக்கும் ஆட்சியாளர்கள் கையில தான் இருக்கணும். அவங்க அதுக்கான எல்லா பொருளும் வந்து எல்லா உரிமை பொருளும் அதுக்கான தேவையில பூர்த்தி செய்யறது எல்லாமே அதிகாரிகள் கையில இருக்கணும்னு சொன்னது வலதுசாரி. இல்ல அது உழைக்கிற மக்கள் கையில தான் இருக்கணும்னு சொன்னது இடதுசாரி. இதுதான் அதோட ரெண்டு பிரிவு. அதான் சொன்னேன், ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது பிரிச்சு வரும்போது தான் இடதுசாரி வலதுசாரி பிரிச்சுது. வேற ஒன்றும் கிடையாது.